ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது மல்லியோட அப்டேட் தாங்க. செடி சரியாக வளரவே மாட்டேங்குது, என்ன பண்ணலாம், செடி வளர்கிறதுக்கு ஐடியா சொல்லுங்கள், செடி கட் பண்ணுறதுக்கு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அது வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. பூ பாருங்கள் எப்படி பெரிய பெரிய முகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது நவம்பர் லாஸ்ட்டில் எடுத்த பூ தாங்க. இவ்வளோ பூ அட்டுச்சுன்னா இப்போ நிலைமைக்கு 7 கிலோ 8 கிலோலாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக பாருங்கள் எடை போட்டு காட்டுறேன் எவ்வளோ பூ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அரும்பு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு, கொத்து கொத்தா எப்படி இருக்குன்ட்டு. இனிமேல் வந்து இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி பூவெலாம் கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குங்க. மொக்குமே சிறு மொகாக தான் இருக்கும். ஏன் வந்து இது வந்து மொக்கு சிறு மொகாக இருக்குன்னா, வின்டர் சீசன் எப்போவுமே மொக்கு சிறு மொகாக தான் இருக்கும். நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து இந்த சம்மர் பூவை கம்பேர் பண்ணும்போது வின்டர் பூ வந்து ரொம்ப பிடிக்குங்க. இது வந்து கட்டி வச்சாலுமே தலைக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் குட்டி குட்டிஸாக. ஆனால் கட்டுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் தலையில் வைக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் வந்து ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகங்க. இது வந்து ஒரு முழம் பூ வந்து எவ்வளோ ரூ. 80 ரூ. 100 வரைக்கும் விற்கிறாங்க இப்போ ரேஞ்சுக்கு. 1000 1200 1500 வரைக்குமே போகுது. அங்கே பாருங்கள் செடி ரொம்ப எப்படி அரும்பு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மொக்குமே பாருங்கள் குட்டி குட்டிஸாக தான் இருக்குது. இந்த டைம் வந்து மொக்கு வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அது இல்லாமல் செடிக்கு வந்து உங்களுக்கு வந்து எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இது எப்படி கட் பண்ணணும், குண்டுமல்லி வளர்க்குறது ரொம்ப 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 ஈஸிங்க. இது வந்து பெருசாக வந்து ஸ்ட்ரெயின் இல்லை, பெருசாக வந்து வேலை இல்லை, பெருசாக தண்ணி தேவைப்படாது. உரம் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து செடி வந்து நல்லா களை இல்லாமல் தாங்க மெயினாக பார்த்துக்கணும். நீங்கள் செடி எந்த அளவுக்கு களை இல்லாமல் பார்த்துக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து செடி நல்லாயிருக்கும். அண்டு வந்து நல்லா வளரவும் செய்யும். அப்புறமா வந்து உரம் கொடுக்கணுங்க. உரம் வந்து என்ன உரம் அப்படின்னா கலப்பு உரம் கொடுக்கலாம். அப்புறமா வந்து வேறு என்ன உரம், ஆல்ரெடி 4 உரம் போட்ட வீடியோ வந்து போட்டிருக்கேன். ரிப்பீட்டடாக நீங்கள் அதில் எந்த உரம்னாலும் நீங்கள் போடலாம். அதையும் தாண்டி கலப்பு உரம் நீங்கள் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாட்டு சாணம், அந்த ஆட்டு சாணம்லாம் இருக்குது இல்லையா, நேச்சுரலாக அது வந்து மக்கி போனதெல்லாம் இருக்குங்க. ஒரு லோடு வந்து 1000 ரூபாங்க ஆட்டு சாணம். ஆட்டு சாணம் வந்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா கோழி பண்ணைங்களில் இருக்கிற அந்த கோழி லெட்டி இருக்கு இல்லையா, அது வந்து கோழி சாணம், அது வந்து அது போடலாம். கோழி சாணம் வந்து அது ஆக்சுவலாக போட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு லோடு கணக்கில் வைக்கிறாங்கங்க. ஸோ அது வாங்கிட்டு வந்து உங்கள் கழனிக்கு உங்கள் செடிக்கு எவ்வளோ இப்போ வேணும் அப்படின்றத பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த அளவு எடுத்துகிட்டு வந்து போட்டிங்கன்னா செடி வந்து நல்லா சத்து கிடைக்கும். செடி நல்லா வளர்ந்து வரும். நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுக்குறேங்க. ஸோ இது வந்து சொட்டு நீர் பாசனம் வச்சாலுமே எப்படி வருதுன்றதை அது நான் எடுத்திருக்கேன், அதுவுமே கொடுக்குறேன். அப்புறமா இந்த வந்து 6 அடி செடி வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த செடியோட அப்டேட்டுமே கொடுக்குறேன் நான். இது வந்து செடி வந்து எப்படி பராமரிக்கணும் அப்படின்றது வந்து பாயிண்ட் சொல்லலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பராக களை இல்லாமல் வச்சுருக்கணும். 2வது ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து உரம் வந்து போடணுங்க. உரம் வந்து கலப்பு உரம் போடலாம். நீங்கள் வந்து கலப்பு உரம் போடலை அப்படின்னா நீங்கள் நேச்சுரலாக இருக்கிற உரம் வந்து 1 வருஷத்துலேருந்து போடணுங்க. முன்னாடியே போட்டிங்க அப்படின்னா வேர்ப்புல அடிச்சிடும். ஸோ வேர்ப்புல வரும்னு சொல்லுவாங்க. நல்ல மக்கி போன எருவு தாங்க போடணும். மக்கி போனது ஆட்டு சாணம் தான் அதிகமாக போடுவாங்க. மாட்டு சாணம்லாம் அதிகமாக போட மாட்டாங்க. ஆட்டு சாணம் அப்படின்னா கோழி சாணம், அது கோழியோட வேஸ்டேஜ் அது வந்து போடலாம். அது வந்து போட்டிங்கன்னா செடிக்கு நல்ல சத்து கிடைக்கும், ஊட்டச்சத்து. அது இல்லாமல் நான் சொல்லியிருக்கிற 4 உரமும் போடலாம். அப்புறமா மருந்து வந்து நான் சொல்கிற மருந்து மட்டுமே நார்மல் ரேஞ்சில் நீங்கள் வந்து வச்சு வளர்த்திங்கனாவே போதுங்க. அதிகமாக செலவு பண்ணணும், அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை. செடியுமே வந்து ப்ராப்பராக கட் பண்ணணும். கட் பண்ணுறது ஆல்ரெடி 2-3 வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். டீட்டெயில்டாக எனக்கு தெரிஞ்சு நான் மல்லி சம்மந்தப்பட்டது எல்லாமே டீட்டெயில்டாக ஒவ்வொன்றா கொடுத்துருக்கேன். இனிமேலும் கொடுப்பேன். ஆனால் இப்போ ஒரு 10 டேஸ் மேலே வந்து ரொம்ப உடம்பு முடியல. கொஞ்சம் ஃபேமிலி பேக்ரவுண்டு வந்து கொஞ்சம் சரியில்லைங்க. ஸோ ஃபேமிலி சைடு வந்து கொஞ்சம் ரொம்ப வீக்கு. இதாக பட்டதே படும் கெட்டதே கெடும்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி லைஃப்பில் வந்து ரொம்ப அடிப்பட்ட காலங்கள், அடிப்பட்ட மாதங்கள் அப்படின்னு பார்த்தா இந்த வந்து நவம்பர் மாதம் தான். ஸோ அது வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. வீட்லேயுமே கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் வீக் ஆகிட்டோம். அது இல்லாமல் கொஞ்சம் வண்டியிலேருந்து விழுந்துட்டாங்க. ஸோ நிறைய ரீசன்னால தான் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக என்னால் வீடியோஸ் வந்து ரெகுலராக கொடுக்க முடியல. ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். இதுக்கெல்லாம் ஆக்சுவலாக என்னென்ன மருந்து கொடுக்கணும் அப்படின்னா, நல்ல ஒரு என்ன சொல்கிறது, பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். எப்படி செடி வந்து வளர்க்கணும், எப்படி வந்து கட் பண்ணணும், எப்படி வந்து உரம் கொடுக்கணும், எப்படி வந்து தண்ணி விடணும், கயிறு கட்டணுன்றது எல்லாமே ப்ராப்பராக டீட்டெயில்டாக மல்லி சம்மந்தப்பட்டது எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் இனிமேல் வந்து கொடுக்குறேங்க. இந்த நவம்பர் டிசம்பர் வந்து கொஞ்சம் பூ வந்து கம்மியாக தான் இருக்கும். நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரைக்குமே கொஞ்சம் பூவும் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் பார்க்கலாம் வீடியோஸ் வந்து நான் அடுத்தடுத்து இனிமேல் கொஞ்சம் அப்டேட் பண்ண பார்க்குறேன்.
பாருங்கள் பூ வந்து இப்போ நவம்பர் டிசம்பரில் செம்ம ரேட்டுங்க. உண்மையிலே இந்த 2 மாதம் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். நல்ல லாபம் வந்திருக்கும் பூ இருந்தால். ஆனால் வந்து இந்த நவம்பர் மாதம் கம்பேர் பண்ணும்போது டிசம்பரில் பூ ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. பார்க்கலாம் இந்த மாதம் பில் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ ரேட்டுன்னு. மேக்ஸிமம் 700 போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 7, 8, 1000 அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூவு. இது ஆக்சுவலாக 1 1/2 வருஷ செடி தாங்க. 1 1/2 வருஷ செடி வந்து கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்ல தான். அண்ட் வந்து புது பேட்சும் வைக்கலான்ட்டு இருக்குது. ஸோ அதோட அப்டேட்ஸும் நான் அடுத்தடுத்து கொடுக்குறேங்க. இப்போ உண்மையாக சொல்லப்போனால் இந்த டிசம்பரில் இன்றைக்கி டேட் வந்து டிசம்பர் 10 அந்த 10 வந்து இந்த பூ இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி நிலைமைக்கு 800 கூட இன்றைக்கி 800ன்னு சொல்கிறாங்க, 1000ன்னு சொல்கிறாங்க. 800ன்னு போனால் கூட எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ ரேட்டு, எத்தனை கிலோ வந்திருக்குன்ட்டு. 7 கிலோ 350 கிராம் வந்திருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக அந்த டைம் வந்து ரேட் வந்து நல்ல ரேட். உண்மையாக நவம்பர் டிசம்பர் நெக்ஸ்ட் இயர் வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். நவம்பர் டிசம்பர் வந்து பூ அதிகமாக வர மாதிரி. ஏன்னா நம்ம இப்போவுமே ரெடி பண்ணோம் அப்படின்னா தான் அடுத்து வந்து நமக்கு தை மாதத்துக்கு மேலே முகூர்த்தம் நிறைய வரும். அதனால இப்போ செடி வந்து நான் கட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக அப்டேட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லைன்றதுனால தான் அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்க முடியல. கொஞ்சம் மெடிக்கல் ரீசன்னாலையுமே பண்ண முடியல. ஸோ அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் நிறைய வரும்.